மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 100. திடீரென்ற பாடல் நின்றுவிட எல்லோரின் பார்வையும் டிஜே இருந்த இடத்திற்கு சென்றது. அங்கே கையில் கிட்டாரோடு அமர்ந்திருந்தான் தருண். அதை கண்டு திகைத்தாள் அன்விதா. மிருனாவும் ஆதியும் எல்லோருக்கும் பொதுவாக வணக்கத்தை தெரிவித்துவிட்டு அலங்கார சோஃபாவில் அமர்ந்தனர். அவர்களை பார்க்க வேண்டுமா இல்லை தருணை பார்க்க வேண்டுமா என்ற குழப்பத்தில் அன்விதா தவித்து கொண்டிருக்க, தருணா அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். திரும்பி மேடையை பார் என்பதைப் போல் சைகையில் அவள் கூற, அவன் கண்டுகொள்ளாமல் கிட்டாரை வாசிக்க தொடங்கினான். அதை கேட்டு எல்லோரும் கைத்தட்ட, கூடவே பாடவும் தொடங்கினான். உன் பேரில் என் பேரை சேர்த்து விரலோடு உயிர் கூடு கோர்த்து ஊர் முன்னே ஒன்றாக நாமும் நடந்தால் என்ன? என் நெஞ்சம் தீயே உள்ளெங்கும் நீயே, கண்மூடும் போதும் கண்முன் நின்றாயே. சிரிக்காதே சிரிக்காதே சிரிப்பாலே மயக்காதே, அடிக்காதே அடிக்காதே அழகாலே அடிக்காதே. நினைக்க தெரியாதா அடைமழையே நனைய தெரியாதா, மலர் கூடையே மறைய தெரியாதா, பகல் நிலவே என்னை தெரியாதா, பெண் அழகே நினைக்க தெரியாதா, அடைமழையே நனைய தெரியாதா, மலர் கூடையே மறைய தெரியாதா, பகல் நிலவே என்னை தெரியாதா. உன் பேரில் என் பேரை சேர்த்து விரலோடு உயிர் கூடு கோர்த்து ஊர் முன்னே ஒன்றாக நாமும் நடந்தால் என்ன? தருண் ரசித்து பாடிக்கொண்டிருக்க எல்லோரும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். அண்ணா வெயிட் வெயிட், திடீரென்று அவனை நிறுத்தினான் வருண். என்னடா? அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த வினோதினியின் கையை பிடித்து இழுத்து முன்னால் நிறுத்தினான் வருண். எங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பாடுங்க என்று விட்டு அவள் பதில் சொல்லும் முன், அண்ணா இவங்க சூப்பராக பாடுவாங்க, ஃபீமேல் லேடுக்கு பாட சொல்லு என்றான் தருணிடம். வாமா என்றான் தருண் புன்னகையோடு. அவள் சாரங்கனை திரும்பி பார்க்க, பாடுடா என்று புன்னகையோடு கூறினார். சந்தோஷமாக மைக்கை கையில் வாங்கி பாடத் தொடங்கினாள் வினோதினி. மனம் விட்டு உண்மை மட்டும் உன்னோடு பேசிட வேண்டும், நீ கேட்கும் காதலை அள்ளி உன்மேல் நான் பூசிட வேண்டும், நான் காணும் ஒற்றை கனவை உன் காதில் உளறிட வேண்டும், என்னை மீறி உன்னிடம் மயங்கும் என்னை நான் தடுத்திட வேண்டும். கூடாதே கூடாதே என்னால் முடிய கூடாதே, போகாதே போகாதே என்னை நீ தாண்டி போகாதே, நெருங்காதே நெருங்காதே என் பெண்மை தாங்காதே, திறக்காதே திறக்காதே உள் மனதை திறக்காதே. நினைக்க தெரியாதா அடிமழையே நனைய தெரியாதா, மலர் கூடையே மறைய தெரியாதா, பகல் நிலவே என்னை தெரியாதா, பெண் அழகே நினைக்க தெரியாதா, அடைமழையே நினைக்க தெரியாதா, மலர் கூடையே மறைய தெரியாதா, பகல் நிலவே என்னை தெரியாதா. இருவரும் பாடி முடித்ததும் எல்லோரும் பலமாக கைத்தட்டினார்கள். வினோதினி வருணை பார்க்க அவனும் கைத்தேத்தியபடி அவளை பார்த்தான். சூப்பர் என்பதை போல் சைகை செய்தான். அதனை கண்டு புன்னகைத்தாள் வினோதினி. அன்விதா தருணையே பார்த்து கொண்டு இருக்க அவள் தோளில் இடித்தாள் விஷாலினி. என்னடி உன் மச்சினை எனக்கு மச்சினனாக ட்ரை பண்ணுறான் போல? விடுடி, நல்ல பையன்தான். அது சரி, இந்த கல்யாணத்திலேயே எல்லாரும் ஜோடி ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க போல. உனக்கு ஏன் பொறாம? வேணும்னா நீயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அந்த 3rd ரோவில் செர்ரி கலர் ஷர்ட் போட்ட பையன் ஓகேவான்னு பாரு என்று உதயாவை குறிப்பிட்டாள். ஏய், காலையில் வந்ததுலேருந்து அவனை சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தருணின் மேல் பார்வையை பதித்திருந்தவள் சட்டென்று திரும்பி விஷாலினியை பார்த்தாள் அன்விதா. கண்கள் மூடி திறந்து தலையை அசைத்து என்றாள் விஷாலினி. அடிப்பாவி, லவ்வா என்றாள் சந்தேகமாக. சீச்சி, லவ் எல்லாம் இல்லை, சும்மா நான் சைட் அடிக்கிற அழகான பசங்கள்ல அவனும் ஒருத்தன், அவ்வளவுதான். அப்பா அம்மா யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்கள லவ் பண்ணிக்கலாம் என்றாள் கூலாக. அதானே பார்த்தேன் என்று விட்ட அன்விதா மீண்டும் பார்வையை தருணை நோக்கி திருப்ப அவன் ஏதோ வினோதினியோடு சிரித்து பேசிக்கொண்டு இருந்தான். 2 பேரும் சூப்பராக பாடினீங்கப்பா, முடிஞ்சா ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே இன்னொரு பாட்டு பாடுங்க என்றார் ஒரு பெண்மணி. சரி என்றான் தருண். இன்னொன்னா என்றாள் வினோதினி. ஏன், என்ன கஷ்டம்? நல்லா தானே பாடுறீங்க,
குரலும் சூப்பரா இருக்கு என்றவாறே வந்தான் வருண். அதுக்கில்ல என்றவள். என்ன மாமா, நீங்க அக்காவை கரெக்ட் பண்றதுக்கு நான் உங்க கூட பாடணுமா என்றாள் தருணிடம். உரக்க சிரித்தான் தருண். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அவங்க 2 பேரும் ஏற்கனவே கரெக்ட் ஆயாச்சு, இன்னும் கனெக்ட் மட்டும்தான் ஆகணும் என்றான் வருண் குறும்பாக. டேய் என்றான் தருண். பாரா, நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்களா? ஆச்சரியமா இருக்கு என்றாள் வினோதினி. அதெல்லாம் பிடிச்சவங்க கிட்ட நல்லா பழகிட்டா சூப்பரா பேசுவான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் தருண். ஓ, அப்படியா? பிடிச்சவங்க கிட்ட நல்லா பேசுவீங்களா என்று இழுத்து குறும்பாக கேட்டுவிட்டு சென்றாள் வினோதினி. என்னங்க, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, இது சாதாரண பிடிச்சவங்க தான் அவள் பின்னாலேயே சென்றவாறு கூறினான் வருண். ஏங்க, நானும் சாதாரண பிடிச்சவங்க தாங்க சொன்னேன், நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? இதழ் வளைத்து அவள் கேட்க சின்னதாக சிரித்தான் வருண். ஆமா, உங்க அண்ணன் கர்நாடிக் கத்துக்கிட்டு இருக்காரு, கிட்டார் வாசிக்கிறாரு, நீங்க எதுவும் கத்துக்கலையா? எனக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே பிஸ்னஸ் மேலே தான் பிரியம் அதிகம். சூப்பருங்க, அப்போ ஒரு வருங்கால பிஸ்னஸ் மேக்னட் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன் போல. ஐயையோ, அவ்வளோ எல்லாம் இல்லைங்க. ஏங்க, உங்களுக்கு ஆசை இல்லையா என்ன? அதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன, ஆல் தி பெஸ்ட் என்று விட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அவனும் அதற்கு மேல் எதுவும் யோசிக்காமல் சென்று தமயந்தியின் அருகில் அமர்ந்து கொண்டான். அந்த போலீஸ்காரருக்கு ஃபோன் பண்ணியாடா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றார் தமயந்தி மெல்லிய குரலில். எதுவும் இல்லைம்மா. அவன் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டு கூறினார். அவர் அமைதியா இருக்கிறதே பயமா இருக்குடா. விரக்தியாக புன்னகைத்தான் வருண். அம்மா, நமக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சுன்றதுனாலையோ இல்லை நான் மிரட்டுனதுனாலையோ அவர் அமைதியா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஆதி மாமா ஏதோ பெருசா மிரட்டி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரிதான். மாமா அப்படியெல்லாம் விட்டுட மாட்டாரு என்றவனது முகம் ஒரு மாதிரி இருக்க அவனை யோசனையோடு பார்த்தார் தமயந்தி. என்ன யோசனை வருண்? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன யோசனை? நாம ஏற்கனவே முடிவு பண்ணதுதான். என்ன வேண்டாம்னு நினைச்சவர் எனக்கும் வேண்டாம். அந்த ஆளை முடிச்சிடலாம். அவர் உயிரோடு இருந்தா எல்லாருக்கும் உபத்திரவம் தான். அம்மா, அது அவ்வளவு ஈஸி இல்லை. நம்மளோட ஒவ்வொரு மூவையும் மாமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த முடிவுக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாரு. அவங்க குடும்பத்தை பற்றி இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. அவர் முகமும் சுருங்கியது. பார்க்கலாம். முதல்ல கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும். சரிம்மா. வருணிடமும் வினோதினியிடமும் பேசிவிட்டு தன் அறைக்கு வந்த தருண் பையில் கிட்டாரை வைத்து மூடிவிட்டு திரும்ப அங்கே கையை கட்டிக்கொண்டு அன்பித்தான் நின்றிருந்தாள். என்ன என்றான் சிறு புன்னகையோடு. நீ கேட்ட மாதிரி உன் பேரை என் பேரில் சேர்க்க எனக்கு ஓகே தான். ஆனால் இனிஷியல் எல்லாம் மாற்ற மாட்டேன். எங்கள் அம்மாவே அதை மாற்றலை தெரியுமா? எங்கள் தாத்தாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் இன்னும் அவங்க இனிஷியல். ஓ, என்னவோ? முடியாதுன்னு சொன்னா சொல்லிதான் பாரேன். ஓஹோ, நான் அவ்வளவு பயந்தவனா என்ன? அவனை அழுத்தமாக பார்த்துவிட்டு கூறினாள். நீ பயந்தவன் இல்லை, பாசக்காரன் சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து செல்ல போக சட்டென்று அவள் கைப்பிடித்து இழுத்து நிறுத்தினான் தருண். அவன் இழுத்த வேகத்தில் அவன் சட்டையை பிடித்தபடி அவனுக்கு மிக அருகில் நெருங்கி நின்றாள் அன்விதா. இருவரும் ஒருவரை ஒருவர் கண்கள் பார்த்து நின்றனர். அன்வி, முன்னையெல்லாம் உன்னை பார்த்தா இப்படி தோணுனதில்லை. இப்போ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. உன் கைப்பிடிச்சு கூடவே நடக்கணும்னு ஏக்கமாக இருக்குது. என்ன எப்பவும் வாய் மூடாமல் தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருப்ப. இப்போ ஒத்த எழுத்துல பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இப்படித்தான். எனக்கு காதல் டைலாக் எல்லாம் பேச வராது. நீ தான் லைஃப் லாங் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டி வரும். உனக்கு ஓகேவா? உரக்க சிரித்தான் தருண். அவள் கன்னம் பற்றி அழுத்தமாக உச்சி முகர்ந்தான். ஒரு நொடி அவனை திகைத்து பார்த்தாள் அன்விதா. நீ வார்த்தையால் பதில் சொல்லியிருந்தா கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காதுப்பா. ரியலி ஐ லவ் யூ தருண் என்று விட்டு அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினாள். ஏ அன்வி, லவ் டைலாக் எல்லாம் பேச வராதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா பேசிட்டு போற. கவலையே படாத, என்னோட லவ்வால் உன்னை அதுலேயும் நிறைய பேச வச்சிடுறேன், சரியா? பின்னால் கேட்ட அவன் வார்த்தைகளில் அவள் இதழில் புன்னகை அரும்பியது. ரிசப்ஷன் எல்லாம் முடிந்து உடை மாற்றி ஐயர்வாக வந்து படுத்தாள் மிருணாளினி. எல்லாவற்றையும் சரி பார்த்து எடுத்து வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து படுத்தார் நாயகி. தன் மகளின் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தார். மிருணா, இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருந்த தெரியுமா?
இதெல்லாம் பார்க்கவும் அப்பாவுக்கு தாண்டி கொடுத்து வைக்கல. விடுமா, நாம் என்ன நினைச்சாலும் என்ன ஆசைப்பட்டாலும் என்ன பிளான் பண்ணாலும் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். சரியா? ஃப்ரீயா விடு. ம். அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் மிருணாளினி. என்னடி அப்படி பார்க்குற? அம்மா சாரி. எதுக்குடி? பதட்டமாக கேட்டார். இனி நீ தனியாக இருக்கணுமேம்மா. நான் வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி இருந்தா அவன்கிட்ட பேசி நம்ம கூடவே இருக்க வச்சிருக்கலாம். ஆனால் ஆதிக்கிட்ட அப்படியெல்லாம் எதிர்பார்க்க முடியாதேம்மா. அதுக்கு தான் சாரி சொன்னேன், தவிப்போடு கூறினாள். அவரோ உரக்க சிரித்தார். என்னம்மா சிரிக்கிற? மாப்பிள்ளையை தவிர வேற யாராலையும் உன் முகத்தில் இவ்வளவு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் கொண்டு வந்திருக்க முடியாது. அதை விட அவரை தவிர வேற யாரையும் உன் மனசு லவ் பண்ணியும் இருக்காது. குறும்பாக அவர் கூற அதை கேட்டு அவள் முகத்தில் வெட்கம் படர்ந்தது. ஐயோ, என் பொண்ணு இப்படி வெட்கப்படுறப்போ இன்னும் எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? மாப்பிள்ளை பக்கத்தில் இல்லாதப்பவே இப்படி. அவரோட பொண்டாட்டி ஆகிட்டா இன்னும் எவ்வளவு அழகு கூடி போகுமோ? அம்மா என்று சினுங்கிக் கொண்டே அவரை அணைத்து அவர் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள். சிரித்து கொண்டே அவள் தலையை வருடி கொஞ்சினார் நாயகி. அம்மா, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? எதை பத்திடி? சித்தியும் வருணும் உன்னை பண்ருட்டிக்கு கூப்பிடுறாங்களே, நம்ம வீட்டில் போய் இருக்க போறியா? இதுக்கு நான் பதில் சொல்கிறது இருக்கட்டும். உன் சித்தியை கவனிச்சியா? என்னம்மா, வர வர தருணை என்னவோ எனக்கே விட்டு கொடுக்குற மாதிரி நடந்துக்கிறா. சட்டென்று அவரிடம் இருந்து விலகி யோசனையாக பார்த்தாள். எப்படிம்மா சொல்கிற? ஆமாண்டி, இப்போ எல்லாம் தருண் என்ன சுற்றியே இருக்க விடுறா. பெரியம்மா கூட இரு, பெரியம்மாவை பார்த்துக்கோ, பெரியம்மா ரெடி ஆகிட்டாங்களா பாரு, பெரியம்மாவை இருந்து கூட்டிக்கிட்டு வா, இப்படி எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கா. தருண் எப்பவும் நம்மளையே சுற்றி சுற்றி வர்றவன்தான். அது தெரிஞ்சும் அவ எதுவும் கண்டுக்க மாட்டா. நம்ம கூட இருந்தா சரின்னு விட்டுடுவா. அவகிட்ட வந்தா அமைதியா கூட வச்சுக்குவா. அவ்வளவுதான். அவன்கிட்ட இது மாதிரியெல்லாம் பேசினதே கிடையாது. ஆனா இப்போ என்னவோ தருணை எனக்கே நேர்ந்து விட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா மிருணா. அப்படியாம்மா சொல்ற? என்ன காரணமா இருக்கும்? உன் சித்தப்பாவால தான் உன் அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சா? அதுக்கு பிராயச்சித்தமா இதை பண்ணணும்னு நினைக்கிறாளா? மிருணாளினி யோசனையோடு சுவற்றை வெறித்து கொண்டிருந்தவள், இல்ல தருண் அவங்களையும் வருணையும் நெருங்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா என்றாள். என்னடி சொல்ற? திகைப்பாக கேட்டார் நாயகி. ஆமாம்மா, அவங்க தருண் கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாங்க. இல்ல எதையோ அவன் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ட்ரை பண்றாங்க. அதிர்ச்சியாக பார்த்தார் நாயகி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.